வெல்கம் டு ரோமியா விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னைக்கு பக்கத்திலேயே இருக்க புதுசா ஓப்பன் பண்ணிருக்காங்க பாருங்க வண்டர்லா. நம்ம சைட்ல இருந்து வெறும் 12 நிமிஷத்துக்குள்ள ரீச் ஆயிடலாம். முருகர் கோவில்னு சொன்னாலே நம்மளுக்கு திருத்தணிக்கு அப்புறமா திருப்பூரூர் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இப்ப நம்ம நிக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா திருப்பூரூருங்க. திருப்பூரூர்ல தான் நின்று பேசிட்டு இருக்கேன். இந்த ரோடு பாருங்க, இது ஒரு நல்ல ஜிஎன்டி மெயின் ரோடு, பைபாஸ் ரோடுன்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல இருந்து நடந்து போற தூரங்க. என் பின்னாடி அங்க ஒரு ஸ்கூட்டி போகிறது தெரியுதுங்களா? அப்படி ஜூம் பண்றேன். அந்த ஸ்கூட்டி லெஃப்ட் திரும்பினாங்க பாத்தீங்களா, அதுதான் நம்மளுடைய சைட்டுங்க. நம்ம பார்க்க வந்திருக்க சைட் ப்ராஜெக்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேண்டா பாரடைஸுங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலேயே சூப்பரான சைட் வரும்போது யார் தான் வாங்காம இருப்பா? நல்ல பட்ஜெட்ல நல்ல சைட்டுக்கு அடிச்சிருக்கீங்க. அந்த சைட் உள்ள போயிட்டு என்னென்னலாம் இருக்குன்ட்டு தெளிவா நான் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்ககிட்ட சொன்ன சைட்டுக்கு நான் உள்ள வந்துட்டுங்க. இங்க நல்லா பாருங்க, நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இங்க ரெசிடென்ஷியல் ஏரியாவா தான் இருக்கும். சுத்தி நிறைய வீடு இருக்கு. இது சும்மா ஒரு சாதாரணமான காலியான இடம் மாதிரிலாம் கிடையாது. சுத்தி ரொம்ப ரொம்ப நிறைய வீடுங்களா இருக்கு. உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கேட் வழியா நான் வந்தேன், அதை நான் உங்ககிட்ட தெளிவா காட்டுறேன். இப்போ என் பின்னாடி பாருங்க, ஒரு பச்சை கலர்ல ஒரு பில்டிங் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அது வந்து ஸ்ரீவாணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் கேட் வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த சைட்டோடது சுத்தி காம்பவுண்ட் வால்லே ஃபுல்லா பண்ணிருக்காங்க, ஹை ரைசிங்கா. நான் ஃபர்ஸ்ட் இந்த சைட்டை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இங்க என்னென்னலாம் ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு தெளிவா சொல்றேன், பொறுமையா கேளுங்க. ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தா ஸ்ரீவாணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. அது நம்ம சைட்டுக்கு அப்படியே செகண்ட் கேட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஜேஎஸ் குளோபல் வித்யா மந்திர் நம்ம சைட்ல இருந்து ஒரு நிமிஷத்துல போயிடலாம். மாமல்லன் ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஆகும். காலேஜஸ் பார்க்கும்போது எஸ்எஸ்என் காலேஜ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்ல நம்ம சைட்ல இருந்து ரீச் ஆயிடலாம். தனலட்சுமி ஸ்ரீவாசன் காலேஜ் 15 நிமிஷத்துல நம்ம சைட்ல இருந்து போயிடலாம். ஒன் ஹப் 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். எஸ்எம்கே ஃபார்மா காலேஜ் நம்ம சைட்ல இருந்து 15 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். ஹிந்துஸ்தான் காலேஜ் வெறும் 20 மினிட்ஸ் தாங்க. சாய் காலேஜும் இங்க இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள போயிடலாம். ஸ்கூல்ஸை பத்தி சொல்லிட்டேன், காலேஜஸ் பத்தி சொல்லிட்டேன். நம்ம சைட்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ஸ்னு 24 ஹவர்ஸ் எதனா இருக்கணும்ல, எமர்ஜென்சிக்கு தேவைப்படும்ல. ஹாஸ்பிட்டல்னு பாத்தீங்கன்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் நம்ம சைட்ல இருந்து வெறும் 15 நிமிஷத்துக்குள்ள ரீச் ஆகிற மாதிரி பக்கத்திலேயே இருக்கு. சுப்ரீம் ஹாஸ்பிட்டல் நம்ம சைட்ல இருந்து 5 மினிட்ஸ்க்குள்ள ரீச் ஆயிடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. நான் உங்களுக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அதெல்லாமே சொல்லிட்டேன். நம்ம சைடு பாத்தீங்கன்னா சுத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியாவா இருக்கிறதுனால இங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா ஒரு பிளாட் வந்துட்டு ஈஸியா கிடைச்சிடாது. அது இல்லாம திருப்பூர் பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நியர்பைல தாங்க இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே ரீச் ஆயிடலாம். நல்ல ஒரு பஜார் ஏரியாவில் தான் நம்ம இருக்கோம். மெயின் ரோடு கனெக்டிவிட்டி பாருங்க, ரொம்ப ரொம்ப பக்கத்துலங்க. நம்ம சைட் வாசல்னு பார்த்தாலே மெயின் ரோடு தெரியும். ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி, கிட்டத்தட்ட ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி தான். ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த ரோட்ல இருந்து நின்று பேசியிருப்பேன். நம்ம சைட்ல இருந்து இப்ப புதுசா கட்டிருக்காங்க பாத்தீங்களா, சென்னையிலேயே பிரம்மாண்டமான கட்டப்பட்ட வண்டர்லா வந்து நம்ம சைட்ல இருந்து வெறும் 12 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ரீச் ஆக முடியும். நம்ம சைட்ல இருந்து பக்கத்திலே பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கும் மகாபலிபுரத்துக்கும் நடுவில் இருக்க முக்கியமான ஜங்ஷன் சொன்னா நம்ம சைட்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல இருக்கு. நம்ம ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி இருக்கு பாருங்க, அது கனெக்ட் ஆகிற ஏரியாவில தான் ரெண்டுத்துக்குமான கனெக்டிவிட்டி இருக்கு. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பார்க்கும்போது நம்ம சைட்ல இருந்து வண்டர்லா புதுசா ஓபன் பண்ணிருக்காங்களா, அது மட்டும் இல்லாம சினிமாஸ்னு பார்த்தா நம்ம சைட்ல இருந்து வெறும் 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ரீச் ஆக போற ராக்கி சினிமாஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து ஈசிஆர் பேரல் ரோடும் ரொம்பவே பக்கத்துல தான் இருக்கு. நம்ம இப்போ சைட்டுக்குள்ள வருவோங்க. இந்த சைட்டு பாருங்க, சுத்தி உங்களுக்கு காம்பவுண்ட் வாலா தான் ஹை ரைசிங் பண்ணிருக்காங்க. ரொம்பவே பெரிய காம்பவுண்ட் வாலா கொடுத்திருக்காங்க. இந்த சைட் மொத்தம் எவ்வளவு ஏக்கர்ல இருக்குன்னா 5.5 ஏக்கர்ல கொடுத்திருக்காங்க மொத்தமும். இந்த 5.5 ஏக்கர்ல மொத்தம் 140 பிளாட் பாத்தீங்கன்னா இந்த 5.5 ஏக்கர்ல பண்ணிருக்காங்க. சைட்ல 2 கேட் கொடுத்திருக்காங்க. நான் நின்று பேசுறேன் பாருங்க, ஸ்டார்டிங் அங்கிருந்து நடந்து வர தூரத்திலேயே ஒரு கேட் கொடுத்திருக்காங்க. இன்னொரு கேட் வந்து ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல செகண்ட் கேட் கொடுத்திருக்காங்க. இங்க ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு கிரவுண்ட் வரைக்கும் வாங்கிக்கலாம் சொல்றாங்க. ஃபேசிங்னு பார்த்தா எல்லா ஃபேசிங்லயும் அவைலபிளா இருக்கு, எல்லா கார்னரும் அவைலபிளா இருக்கு. ஏன்னா இன்னும் இந்த சைட் லான்ச்சே பண்ணல. இந்த சைட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூடிய சீக்கிரத்தை லான்ச் பண்ண போறாங்க. ஒன்ஸ் லான்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸ் நீங்க நினைக்கிற ஃபேசிங் எல்லாம் கிடைக்குமான்னு தெரியல. நீங்க அம்யூனிட்டிஸ்னு பார்க்கும்போது இபி உள்ளவே வந்துருது. என்ட்ரன்ஸ்ல நல்ல கிராண்டான ஆர்ச் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இங்க உள்ளவே பார்க்கும் வந்துருது. பிளாக் டாப் ரோடு கொடுத்திருக்காங்க, ரொம்ப அகலமா கொடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு முடிவு வரைக்கும் 24 ஃபீட்லயும் கொடுத்திருக்காங்க, 33 ஃபீட்லயும் கொடுத்திருக்காங்க. இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு மெயின் ரோடுக்கு பக்கத்திலேயே இருக்கு. இது என்ன அப்ரூவல்ல பண்றாங்க பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல்ல தான் இந்த சைட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சைட்ல 27 லட்சம் ரூபாய்க்கு பிரைஸ் ஸ்டார்ட் பண்றாங்க.
ஸோ எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே சரிங்க, இந்த சைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்குது, நல்ல பசார் ஏரியாவில் இருக்குது. நான் சுற்றியும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுங்களாக தான் இருக்கும். நீங்கள் இங்கே இருக்கு சுற்றி ஒரு ரவுண்டு பண்ணினா கூட ஒரு இடத்துல கூட கேப் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா பக்கத்தில் அவ்வளோ வீடு இருக்குது, எல்லாம் பெரிய பெரிய வீடாகவே இருக்குது. மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையாக இருக்குது. நம்ம இங்கேருந்து ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாங்க. மெயின் ரோடு இங்கே பக்கத்தில் கடைங்களா இருக்கட்டும், பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும், அங்கே போயிட்டீங்கன்னா மார்க்கெட் ஏரியா ஃபுல்லாகவே, அது ரொம்ப தூரமே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம சைட்ல இருந்து வெறும் 2ல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே மார்க்கெட்டுக்கு போயிடலாங்க. இந்த மாதிரியான லேண்ட் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைச்சிடாது. ஸோ இந்த சைட்டோட நேம் வந்து ஸ்கேண்டா பாரடைஸுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த ஒரு டவுட்னாலும் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்க கால் பண்ணி கேளுங்க. இவங்க கிட்ட ஃப்ரீயா கேபும் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு வந்துட்டு சைட்டை பார்க்கணும், ஒன்ஸ் நான் பார்த்துட்டு நான் இதை முடிவு பண்ண நினைச்சாலுமே ஃப்ரீயா கேபும் பண்ணி கொடுக்குறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. எப்போ வேணாலும் நீங்க கால் பண்ணுங்க, தெளிவா உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான வீடியோ ரெகுலரா பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டவுட்னாலும் கால் பண்ணி கேளுங்க. இன்னொரு நாள் இன்னொரு சைட்டோட அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.